நம்ம பயணம்ங்கிறது தொடங்குது. முதல்ல வந்து படிக்கட்டு இருக்கிற படிக்கட்டு பாதைங்கிறது முடியுது. இந்த வழியில் தான் இனிமேல் நம்ம போகிறோம். ஸ்டீப்பாக போகிற மாதிரி தான் இவ்வளோ நேரமே நம்ம ஏறிட்டு இருந்தோம். அவளோட எதிர்பார்த்த அந்த கடப்பாறை பாதை பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே பாறையிலேயே இப்படி செதுக்கியிருப்பாங்க. இந்த பாதையை தான் ஏறி நம்ம வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் நாங்கள் முடிவு பண்ணோம். சரி, அந்த ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ஒரு கோயிலாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் நிறைய இடத்துக்கு வந்து கன்சிடர் பண்ணோம். தமிழ்நாட்டிலே நிறைய இருக்குது. பட் கடைசியாக நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்வதமலை கோவில் தான். ஸோ அந்த பர்வதமலை பற்றின வீலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லெட்ஸ் see the வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்வதமலை ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ தான் வண்டி எடுக்கிறோம். ஸோ வந்து இன்றைக்கி தான் இப்போ தான் மடிப்பாக்கம்லேருந்து கிளம்புறோம். அப்படியே உங்களுக்கு ஒன்றா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எங்கள் டீமோட ஒன் ஆஃப் த மெம்பரான பாலமுருகன் சார் தான் வந்து முதல்ல பூஜை போட்டு ஆரம்பித்தார். நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவர் தான் வந்து சூடம் கொளுத்தி இந்த பயணத்தை ஆரம்பித்து வச்சார். அப்புறம் மடிப்பாக்கம்லேருந்து கிளம்பி அப்படியே ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஏறி வந்தாங்க. இவர் தான் எங்கள் டீமோட சீனியர் யங்ஸ்டர் ஆறுமுகம் சார். ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சன் இவர். வேனில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வரணும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஜஸ்ட் ஒரு ஹால்ட் ஒன்று வந்திருக்கோம். சும்மா ஒரு டீ சாப்பிட்லாம் லைட்டாக அப்படின்னு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்த ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒரு ஆவின் பூத் ஒன்று இருக்குது இந்த சைடு. ஸோ இங்கே கொஞ்சம் லைட்டாக டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த ஒரு ஹால்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தோம். நைட் ஜேர்னியாக இருந்தாலுமே எங்களுக்கு பெருசாக தூக்கம் வரல. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 2:30 போல் நாங்கள் பர்வதமலை போய் ரீச் ஆனோம். ஒரு இடத்துல குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மலையேற ஆரம்பிக்க வேண்டியதுதான். குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நடக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போலேருந்து ஸ்லோவாக வந்து நம்ம பயணம்ங்கிறது தொடங்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த மல்லிகார்ஜுனர், அதாவது அந்த பர்வதமலை சாமி அந்த மலை ஏறுறதுக்கான அந்த நுழைவாயில் இது தான். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தபோது அதோட ஒரு பாகம் வந்து இங்கே விழுந்து தான் அது பர்வதமலையாச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்குது. முதல்ல நாங்கள் ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை தொடங்கினோம். நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது எல்லாமே. இப்போ போகிற வழி எல்லாமே வந்து இது மண் தரை அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து சுற்றி வர கொஞ்சம் நிறைய செடிகள் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெக்கையாக தெரியல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ் நமக்கு இருக்கும். படிக்கட்டு, அதுக்கப்புறம் கடப்பாறை, கல்பாறை, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த பர்வதமலை பொதிகை மலை, வெள்ளையங்கிரி, கொல்லிமலை, அதுக்கப்புறம் சதுரகிரி, அந்த மாதிரி சித்தர் மலைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி கருதப்படுது. திருவண்ணாமலை, போலூர் இந்த இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலைங்கிறது அமைஞ்சிருக்கு. மலைக்கு போகிற வழியிலே வந்து முதல்ல இந்த கோயிலில் வந்து நாங்கள் சிவனை தரிசனம் பண்ணோம். வெளியில் நந்தி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சாமியோட சன்னதி. ஸோ இங்கேயே அப்படியே ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு குரூப் பிக்கும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 24 மணி நேரமும் தொடர்ந்து வந்து இந்த கஞ்சிங்கிறது அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ வந்தாலுமே அது கிடைக்கும். ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு. ஸோ அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே இன்னொரு ஒரு சிவன் சன்னதியும் இருந்தது. அங்கே போய் சிவனையும் தரிசிச்சுட்டு அப்படியே வந்து வனதுர்கை அம்மன் சன்னதியும் இருந்தது. ஸோ வனதுர்கையும் வேண்டிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் பயணத்தை வந்து மேற்கொண்டோம். முதல்ல வந்து படிக்கட்டு இருக்கிற பாதை. இனிஷியலாக சில கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இங்கே படிக்கட்டு இருக்கும். ஸோ இந்த பாதை கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படிக்கட்டு பாதை ஒரு இடத்துல முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கல் பாதை, அதுக்கப்புறம் அந்த கடப்பாறை பாதை, அதுக்கப்புறம் அந்த ஏணிப்படி பாதை அதெல்லாம் வரும். ஸோ இங்கேயோட வந்து நமக்கு இந்த படிக்கட்டு பாதைங்கிறது முடியுது. அடுத்த லெவல் ஆஃப் அட்வென்ச்சருக்கு நம்ம இப்போ ரெடி ஆகிறோம். ஓம் நம சிவாயான்னு போட்டு ஆரோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழியில் தான் இனிமேல் நம்ம போகிறோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், அந்த பாதை தெரியறதுக்காக ஆரோஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சூளம். இங்கே சில பேர் அவங்க விளக்கு ஏதாவது ஏற்றிட்டு வேண்டிகிட்டு போவாங்க. நாம் போகிற வழியில் இந்த மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. இங்கே உள்ளேயும் பார்த்தா வந்து சிவலிங்கங்கள் இருந்தது.
ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சிவலிங்கங்கள் இருக்குது. இங்கே சூலம் எல்லாமே வச்சு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சிவலிங்கங்கள் இருக்கிறத பார்க்கலாம். சில பேர் இங்கே விளக்கும் போடுவாங்க. பகலில் நடந்து வரவங்க வந்து கொஞ்சம் இங்கே இளைப்பாரிட்டும் போவாங்க. நாம் வந்து இங்கே கொஞ்சம் இந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற இந்த அம்மன் எல்லாரையும் பார்த்தோம். இங்கேயே வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானை சகிதமும் இருக்கார். ஆனால் இங்கே வள்ளியோட சிலை மட்டும் இல்லை நாங்கள் பார்த்தம்போது, அது ஏன் தெரியல. அதுக்கப்புறம் வெளியில் வந்து இன்னொரு சிவலிங்கமும் இருந்தது. ஸோ அந்த சிவனையும் வேண்டிக்கிட்டு அங்கே பிரதட்சணம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் நடக்கிறதுக்கு ஆயத்தமானோம். இங்கேருந்து எல்லாமே வந்து அந்த கல் படிக்கட்டுன்னு சொல்ல மாதிரி அந்த கல் பாதையாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்டீப்பாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு ரொம்ப நடந்து பழக்கம் இல்லை, கொஞ்சம் நீ ரிலேட்டட் பிரச்சனை இருக்குன்னா ஒரு கம்பு ஒன்று வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோன்னே இங்கே இந்த கடையை பார்த்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் கூல்ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். கரெக்டாக நமக்கு வந்து தாகம் எடுக்கிற டைமில் இந்த கடையை நம்ம பார்த்துட்டு ஒரு டாட்டா குளூக்கோனை குடிச்சிட்டு திரும்ப ஃபர்தராக நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து போவோம். பொதுவாக பர்வதம் அப்படின்னாலே மலை அப்படின்னு அர்த்தம். பர்வத மலை அப்படின்னாக்கா மலைகளுக்கெல்லாம் மலை, அதான் மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லி இந்த மலையை சொல்கிறாங்க. இந்த மலைக்கு வந்து தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலைன்னு சொல்லி வேற பேரும் இருக்குது. சங்க நூலான மலைப்படுகடாமில் வந்து நவீரமலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டது இந்த பர்வத மலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ இந்த கல்பாறை அப்படிங்கிறது முடிஞ்சு அடுத்தது வந்து இந்த கம்பி பிடிச்சிட்டு போகிற மாதிரியான பாதைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் எங்கள் ஹீரோ ஒருத்தர். அவர் வயசை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் என்றைக்குமே வந்து இளமையான இளைஞர் தான் அவர். எங்களோட முன்னோடி இளைஞர். ஆமாம், இவர் தான் எங்கள் கைடு. கண்ணாயிரம் இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பாதையெல்லாம் காமிக்க முடியல. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இப்போ தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஸ்டீப்பாக போகிற மாதிரி தான் இவ்வளோ நேரமே நம்ம ஏறிட்டு இருந்தோம். இப்போ வெளிச்சம் வந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இது என்னால் காமிக்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த கடப்பாறை பாதை, அப்புறம் ஏணிப்படி, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். மலைப்படுகடாம் நூலில் வந்து இதை வந்து நவீரமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூங்கில் செழித்து வளரும் மலை அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே சிவனை வந்து காரியுண்டி கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரி அப்படின்னா நஞ்சுன்னு அர்த்தம், அதான் நஞ்சு உண்ட கடவுள் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நடங்க, ஏன்னா நிறைய இடத்துல அந்த இரும்பு கம்பிகள்லாம் இருக்கும், கீழ்ச்சிட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பி பிடிச்சி போகிற மாதிரி இந்த கம்பி பாதையாக தான் இருக்குது. இங்கேயும் காலபைரவர் இருக்கார். இந்த மலையிலேயே வந்து இது சித்தர் மலைகள், சித்தர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இங்கே நிறைய வந்து நாய் ரூபத்தில் அந்த மாதிரிலாம் சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்குது. இந்த மலையோட அடி வந்து 4560 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த இயற்கை காட்சிக்காகவும் இந்த மூலிகை காற்றை சுவாசிக்கிறதுமே வந்து இங்கே நிறைய நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் வரும், அந்த கடப்பாறை பாதைக்கு முன்னாடி. ஸோ அதுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ திரும்பவும் இந்த கல்பாதை தான் போயிட்டுருக்கு, இந்த பாறைகளாலான பாதை. இப்போ தான் அந்த சில் ப்ரீஸை ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ நேரம் அப்படியே கொஞ்சம் பெருசாக காற்று இல்லை, அதுமாதிரி நல்ல மலை மேலே ஏறினா கூட வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த சில் ப்ரீஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அட் த சேம் டைம் இங்கே வந்து நிறைய குரங்குகளும் நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது இந்த உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எப்போ வேணால் நீங்கள் அசந்திங்கன்னா வந்து பிடுங்கிட்டு போயிடும். கையில் எப்போதுமே ஒரு தடி வச்சுக்கோங்க. பட் அது இருந்ததுனாலே மோஸ்ட்லி அவ்வளோ வைல்டாலாம் இருக்காது. கொஞ்சம் அதை ட்ரை பண்ணோம். மேபி நீங்கள் ஃபீட் பண்ணோன்னாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஜவ்வாது மலை அதெல்லாமும் இங்கேருந்து தெரியும். மெயினாக வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த ப்ரீஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அதை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.
இங்கே சில பேர் வேண்டிக்கிட்டு சில முடிச்செல்லாம் கட்டி வச்சு பிள்ளை வரம் வேண்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, தொட்டில் கட்டின மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் அந்த கடப்பாறை பாதை அதை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த கடப்பாறை பாதை அதை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த ரூட்டு தான் இது. இந்த கடப்பாறை ரூட்டுங்கிறது ரொம்ப சின்னது தான், பட் இந்த பயணத்திலே வந்து அதுதான் ரொம்ப சாகசம் நிறைந்தது, அதாவது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கிறதும் அதுதான். அது மாதிரி வேர்ட்டிக்கலாக வந்து வெறும் அந்த இரும்பு ராடை மட்டும் வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு போகிறதே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நம்ம பர்வதமலை கண்டிப்பாக வரணும். இதோ நம்ம அந்த கடப்பாறை பாதைக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இதுதான் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த அந்த கடப்பாறை பாதை. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த படி மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த பாறையிலே தான் செதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த இரும்பு கம்பியை அந்த பாறையில் வந்து அடித்து அதுக்கப்புறம் வந்து சங்கிலியால் அதை பிணைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த பாதை வழியாக தான் ஏறி நம்ம மேலே மல்லிகார்ஜுன சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சரஸான ரூட்டுங்கிறது இதுதான். ஒரு நார்மல் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஏறிடலாம், பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். ஏன்னா வந்து இந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறையிலே தான் செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கரெக்டாக பிடிச்சிட்டு போகணும். இது அதுக்கப்புறம் வந்து இந்த ஏணி மாதிரி இருக்கிற ஒரு படிக்கட்டு. ஸோ இதுவும் வந்து அது அட் அ டைம் ஒருத்தர் தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி இதையும் ஏறி தான் நம்ம மேலே போகணும். நிறைய பேர் இந்த அட்வென்ச்சருக்காகவே பர்வதமலைக்கு வருவாங்க. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடம் தான் அது. பெருசாக அட் அ டைம் ஒருத்தர் தான் போக முடியும், அதுதான் இடம். அது நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். பாருங்கள், இங்கே ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. இந்த கடப்பாறை ஏறுறதுக்குன்னு நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஸ்பாட்டு. நிச்சயமாக வாங்க. நிறைய பேர் இங்கேருந்து இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. அதுவும் சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எப்படின்னா பாதையை கடந்து வந்தோன்றதை இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே பாறையிலேயே இப்படி செதுக்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த கடப்பாறை மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இந்த பாதையை தான் ஏறி நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் ஏறி வந்தவங்க இளைப்பாடுறதுக்காகவே இங்கே ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இதையும் கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சாமியை பார்க்கறதுக்கு. இறங்கிறதுக்கு வேறு ஒரு கடப்பாறை பாதை இருக்கும், அது வந்து வேறு சைடில் இருக்கும். இப்போ நம்ம வந்தது ஏறி வர பாதை. இது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னாக்க நம்ம சாமியை பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் படி இருக்குது, அது ஏறி தான் போய் சாமியை பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அனுமான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு அன்னதான கூடம். அங்கே வந்து அன்னதானங்கிறது வந்து எல்லா நேரமும் நடக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபன் டைமாக இங்கே கொஞ்சம் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இதோ இப்போ இங்கெல்லாம் வந்து ஃபர்தராக வேறு சில படிக்கட்டு இருக்கும். ஸோ இதையும் ஏறி போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் வியூ பாயிண்ட் மாதிரி திரும்பி ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பாறைக்கு நடுவில் இருக்கிற ஒரு படியில் ஏறி போனோன்னா நம்ம வந்து அந்த அன்னதான கூடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இங்கேயும் வந்து பார்த்தா அந்த சீனிக் பியூட்டிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு வரும்போதே அப்பா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இங்கேயும் குரங்கு தொல்லை இருக்கும். இதுதான் வந்து நான் சொன்னது, அந்த பாறைக்கு நடுவில் இருக்கிற அந்த படிக்கட்டு ஏறி மேலே போனோம் அப்படின்னு சொன்னல, அது இந்த பாதை தான் அது. ஸோ இதை ஏறி மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த அன்னதான கூடத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேராக போயிட்டோம்னா அந்த கோயில் ஏறுற அந்த நுழைவாயில் வந்துடும். மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு அன்னதான கூடம், அன்னதான மடம் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போய் சாமியை பார்க்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து கோயில் உள்ள நுழையிறதுக்கு உண்டான நுழைவாயில். ஸோ இந்த நுழைவாயிலேருந்து இங்கே இருக்கிற இந்த படிக்கட்டை கடந்து நம்ம மேலே போனோம் அப்படின்னாக்க நம்ம மல்லிகார்ஜுன சாமி இருக்கிற கோயிலுக்கு போயிடலாம். ஸோ இந்த படிக்கட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து இது செல்ஃபோன் டவர் கிடையாது, இது லைட்னிங் அரெஸ்டர். ஸோ இடி தாங்கி இதுக்காக இதை வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா அந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லப்படுற மாதிரி அந்த மாதிரி வியூ நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து இதை பார்க்குறதே கூட ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த கோயில் வாசலில் ஒரு சின்ன சுனை மாதிரி ஒன்று இருக்கும், அதை கடந்து தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து அந்த சுனை. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து உள்ளே போனோன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் கோயிலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து இந்த கோயிலோட கொடிமரம். ஸோ இப்படி இது உள்ளே போனோம் அப்படின்னாக்கா நிறைய சன்னதி இருக்கும். விநாயகர் சன்னதி, அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகர் சன்னதி, அந்த மாதிரி நிறைய சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனால் வந்து நம்ம சாமியை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சாமியை காட்டல, ஏன்னா அந்த டைம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கல. பட் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நாமளே வந்து இந்த மல்லிகார்ஜுன சாமி சிவனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம், நாமளே வந்து இங்கே பூஜையும் பண்ணலாம். அது ஒரு தனிச்சிறப்பு. இங்கேருந்து திருவண்ணாமலையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற அந்த ஒரு மலை தான் வந்து திருவண்ணாமலையோட ஒரு பாகம். ஸோ இங்கே சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் இந்த குரூப் பிக்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இங்கே மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த கொஞ்ச நேரம் நல்லா அந்த ரம்மியமான இடத்த ரசிச்சுட்டு நாங்கள் வந்து மெதுவாக கிளம்பினோம். நாங்கள் இது வந்து இறங்கிறதுக்கான வழி. ஸோ இப்போ இறங்கிறதுக்கு வந்து வேறு ஒரு வழி இருக்குது. அந்த கடப்பாறை பாதையே வந்து வேறு ஒரு வழியாக இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தொட்டில்லாம் கட்டி வச்சுருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ரெண்டுமே மீட் ஆகும். சாமியெல்லாம் பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் கூவெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்துட்டுருக்கோம். இந்த படிக்கட்டு இருக்கிற இடம் 2 சைடும் பார்த்தோம்னா நல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது, பார்த்தவங்களுக்கே தெரியும். இங்கேயுமே வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல பார்த்தோன்னா இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் மக்கள் நிறைய வந்து குப்பை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இடம் நம்ம தான் தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அவங்க பேக்கில் போட்டு ப்ராப்பரான டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அதையாவது நம்ம இனிமேல் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கான இந்த இடம் வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் ஓகேவா, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கும் வச்சுட்டு போக முடியும். இல்லைனா எல்லா இடமே ரொம்ப ட்ராஷாக தான் இருக்கும். ஸோ வித் திஸ் தாட் இன் மைண்ட் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை வெகு விரைவில் வந்து சந்திக்கிறேன். Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், பை.